சித்தர் மனநிலையில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அற்புத வரிகள். எம்ஜிஆருக்கு அது ஒரு தத்துவ பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். பொதுவாகவே மயானத்தில் பாடும் பாடலை பொறுத்தவரை துக்கம் ரொம்பவே தொண்டையை அடைக்கும். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் வரிகள், இசையமைப்பாளர் KV மகாதேவன் இசை இந்த மயான பாடலை ஆடி பாடி கொண்டாட வைக்கிறது. இதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போமானால், தேவர் பிலிம்ஸின் முகராசி படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்பட பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தில் உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு என்று ஆரம்பிக்கும் பாடல்தான் அது. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போடும்போது 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு என அழகாக சொல்லியிருப்பார் கவியரசர். இதில் 3 பேரை மட்டும் குறிவைத்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன். அதாவது, தீராத நோய்களையும் தீர்த்து முடித்தான் இவன், தேராத வைத்தியத்தை தேர்ந்து படித்தான். பிறர் நோய் தீர்க்கும் வைத்தியன் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதப்பா, உயிரும் பேயோடு சேர்ந்ததப்பா என அழகாக எடுத்துரைக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். அடுத்ததாக ஜோதிடர். இவர் எல்லாருக்கும் ஆயுளை தீர்க்கமாக சொல்வார். ஆனால் இவருக்கும் அந்த நாள் வரும் என்கிறார். கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார். நல்ல செய்தி சொல்லும் ஜோஷியருக்கும் நீதி சொல்லும் சாவு வந்து வைத்து விட்டதடியோ, கணக்கில் மீதி வைக்கவில்லையடியோ. எவ்வளவு அழகான வரிகள் என்று பாருங்கள். 3வதாக பெரிய பணக்காரனை பற்றி சொல்கிறார். அதாவது, பட்டணத்தில் பாதிவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல வேலி எடுத்தான், அதில் 8 அடுக்கு மாடி வைத்து கட்டடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான், மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனும் கடைசியில் 8 அடி குழிக்குள் தான் அடங்குகிறான் என்று மிக அருமையாக சொல்லியிருப்பார். இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதும்போது அவருக்கு வயது 38 தான் இருக்கும். கவியரசர் கண்ணதாசன் ஒரு சித்தர் மனநிலையில் இருந்திருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் எழுதியிருக்க முடியும். இந்த தகவலை திரைப்பட ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் இந்த தத்துவ வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.